பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 7 தலைமுறைகள் 213 வருடங்கள் பாரம்பரியமிக்க கைராசியான சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் இணை நிறுவனமான சேலம் ரிஷி ஹெல்த் கேர் பெண்களுக்கான குழந்தையின்மை மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான சிகிச்சையும் மற்றும் மகப்பேறு மருத்துவத்திற்கான சிறப்பு ஆலோசனையும் வழங்கப்படும். தொடர்புக்கு 9842742500. 2 திராவிட கட்சிகள் பத்தி பேசிட்டோம் சார். இந்த திராவிட கட்சிகள் இந்த தேர்தலில் கற்க வேண்டிய பாடம் என்ன? முக்கியமா இந்த திரு விஜய் அவர்களோட எழுச்சி ஒரே தேர்தல் ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம சொன்னோம்னு நினைக்கிறேன். இதுல இளைஞர்கள் நிறைய உள்ள இறங்கி நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம், 2.5 கோடி பேர் பிலோ 40 வாக்காளர் இருந்தாங்க. 5 கோடி 60 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி. நீங்க சொல்ல முடியல இல்ல, அதான் இளைஞர்கள் இவங்க ஈர்க்கறதுக்கு தவறிட்டாங்களா? ஏன்னா இளைஞர் கேடட்ஸே இவங்களதுல 40க்கு கீழே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துலாம் இந்த 2 கட்சிகள். இளைஞர்கள் 2 பேருமே இருக்கிறாங்க, போதிய அளவு இல்லை. இப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய இளைஞர் அணியை இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்ன அவர் தமிழ்நாடு முழுக்க போய் ரெடி பண்ணி தான் பண்ணார். ஆனா என்னன்னா, அங்க 100 பேர் இருக்கிறாங்கன்னா வெளியே 900 பேர் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிரச்சனை இப்ப வரல, 2006 வந்துச்சு. இந்த பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஏன் தொய்வு அடைந்து விட்டதுன்னா, காங்கிரஸ் கட்சி தொண்டருடைய சராசரி வயசு 50க்கு மேல. நீங்க காங்கிரஸ் கேடர்ஸோட ஏஜ் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எபோவ் 50. அப்ப 50க்கு கீழே ஆளே இல்லைங்கிற மாதிரி நிலைமை, விவசாயிகள் மாதிரி ஆயிப்போச்சு. நான் 50 வயசு கீழே விவசாயியே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப அந்த நிலைமை அதிமுக திமுகவுக்கு ஏற்படாம பார்க்கணும். அடுத்த தலைமுறை உள்ள கொண்டு வரக்கான வேறு விஷயத்த பண்ணணும். அப்ப அடுத்த தலைமுறையில இப்ப இவங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனை கொண்டு வந்திருக்காரு. அப்படியா இல்லாம வேற ஒரு இடத்துல இருந்து எல்லா இளைஞர்களை ஒட்டி உள்ள கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 கட்சியிலுமே. அப்ப அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதுவுமே அடாவடி அடிதடி, இவர் தான் ஜெயிப்பார், இவர் தான் பெரிய விட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஐகானிக்கான லீடர்ஸா கொண்டு வரணும். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பெரிய எழுச்சி விட தான் பார்த்தோம், எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாம, எந்த அளவுக்கு பணமும் இல்லாம எப்படி வந்தான்னு பார்க்கணும். அப்ப மக்கள் விரும்புறது என்னங்கிற பார்க்கணும். மக்கள் அரசாங்கத்திட்ட எளிமையை விரும்புறாங்க, சிம்பிளிசிட்டி விரும்புறாங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் விரும்புறதில்ல. எங்களுக்கு பஞ்சாயத்து கூட்டாங்க சண்டைக்கு வர, எங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். நாளைக்கு வரக்கூடிய அரசு அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றாலும் பரவாயில்ல, நிறைவேற்றாட்டாலும் பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாம இருந்தா ஹாப்பியா இருப்பாங்க. பாலிடிக்ஸ் எதிர பண்ணிட்டு இருப்பாங்க. நீ செஞ்சியா 10,000 கொடுத்தா 2,000 கொடுத்தா அது பிரச்சனையே கிடையாது. அது எதிர்கட்சிகள் பண்ணோட பொதுமக்கள் அதுல வெறுக்க மாட்டாங்க. அதுதான் உதாரணம். என்ன, இவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சும் திமுக வெல்லுமான்னு கேள்வி வந்துருச்சு. சோ நீங்க செஞ்சீங்களா செய்யலையாங்கிற மேற்றையில செய்யாம இருந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். மக்கள் எதிர்பார்க்கறது எங்களை தொந்தரவு பண்ணாது. நான் ஒரு வீடு கட்டுறேன், நான் ஒரு ரோடு போடுறேன், நான் ஒரு வேலை பார்க்கறேன், நான் ஒரு பிசினஸ் பண்றேன், நான் ஒரு பொது வழியில நடக்கிறேன், எங்க வீட்டு பிள்ளைகள் வெளியே நடக்கிறாங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு, எங்களுக்கான பாதுகாப்பு கொடு, எங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடு, எங்களுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடு. நீ ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க ஆவின் பால் விற்க வேண்டியதில்லை, நாங்க பால் வித்துக்கிடுவோம். நீங்க டான்சம் சிமெண்ட் போட வேண்டியதில்லை, நாங்க சிமெண்ட் போடுவோம். எங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி நீ ரூல் போட்டுக்கோ, லா மெயின்டைன் பண்ண, அவ்வளவுதான். இப்ப மக்கள் தொந்தரவு இல்லாத தொழிலவர் என்ன விரும்புறாங்க, தொந்தரவு இல்லாத விஷயத்தை விரும்புறாங்க. திருப்பூர்ல எல்லாம் பயங்கரமான ஆன்டிங் பீக்ல இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போலிங் அவ்வளவு பெருசா வந்துச்சு. ஏன்னா தொழில் பண்றவங்களும் பெரிய பாடா ஃபீல் பண்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப 2 கட்சியிலுமே நம்ம விரும்பக்கூடியது, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய, அவர்கள் செய்ய வேண்டியது பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம பார்த்தோம். காவல்துறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து 2 முறை ஏன் செஞ்சாங்கன்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம், ஜெயலலிதாவுடைய ஆட்சியில காவல்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ஒரு பிம்பம். நான் உண்மையா இல்லையாங்கிறதுக்குள்ள ஒரு பிம்பம். ஆனா திமுக ஆட்சிக்கு அந்த பிம்பம் கிடைச்சதா? ஏன்? அப்ப அந்த அதிகாரிகளை ஃப்ரீயா ஒர்க் பண்ண வைக்கணும். டிஜிபி கடைசி வரைக்கும் போடப்படவே இல்லை. லா அண்ட் ஆர்டர் டிஜிபி தேர்தல் ஆணையம் என்ன வந்துச்சு, டிஜிபியை மாத்தி விட்டுருச்சு. அப்ப எதுக்கு அதை பண்ணணும்? நம்ம தமிழ்நாட்டுல அரசாங்கத்துக்கு சாதகமா இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லையா? அரசாங்கத்துக்கு சாதகமாவும் நேர்மையா இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரிகளே இருக்கிறாங்க. உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்கிறாரு, ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் இருக்கிறாரு. இவர்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் பொதுமக்களே நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. உங்களுக்கு இவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்பா, இவங்க ஒரு வேலையும் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிறதும் கிடையாது. அவங்க ஏடிஎம்கே காரங்க, இவங்க டிஎம்கே அப்படிங்கிறதும் கிடையாது. அப்ப அதிகாரிகள் அரசாங்கத்துடைய எண்ண ஓட்டத்தையும் புரிந்து கொண்டு பொதுமக்கள்கிட்ட எந்த கெட்ட பேரும் வாங்காம இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் போட்டு அப்ப நம்ம பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. போன ஆட்சியில இருந்து என்ன வந்துருச்சு, ஏடிஎம்கே பீரியட்ல என்ன வந்துருச்சுன்னா, ஒவ்வொரு மாவட்ட மந்திரியும் சொல்றவர் யாரோ அவர் தான் கலெக்டர், அவர் தான் எஸ்பி. சோ அந்த மாவட்டத்தை கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக விருதுநகர் மாவட்டமா என்னுடைய கணக்கு, கோயம்புத்தூர் மாவட்டமா உங்க கணக்கு, மதுரை மாவட்டமா ஆளுக்கு பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட் அப்படியே அந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாவட்டத்துல யார் கலெக்டர், யார் எஸ்பிங்கிறத, யார் கமிஷனருங்கிறத அந்த மந்திரி தான் சொல்லுவார். இப்படி கொண்டு போக கூடாது. முதலமைச்சர்
அவர் தான் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு. அவர் தான் அத்தனை கலெக்டர் வச்சு மாநாடு போடக்கூடியவர். அப்ப அவர் வந்து நல்ல அதிகாரிப்படியப்ப உன்னே அமைச்சரை தொந்தரவு பண்ண மாட்டார், அமைச்சருடைய பேச்சை கேட்பார். ஆனா நீங்க பாஸ் கிடையாது. பாஸ் வந்து சிஎம். எல்லா எஸ்பிக்கும், எல்லா கமிஷனருக்கும், டிஜிபிக்கும், கலெக்டருக்கும் சிஎம் வந்து சிஎம் தான் பாஸ். ஒவ்வொரு மாவட்டம் போன பீரியட்ல என்னாச்சுன்னா ஒவ்வொரு மாவட்டம் ஏடிஎம்கே பீரியட் நான் சொல்றேன் 2016-21 ஒவ்வொரு மாவட்ட மந்திரியும் பாஸ் ஆயிட்டாங்க. அப்போ வந்து அவங்க எஸ்பி கலெக்டருக்கு வேற வழி இல்லாம போயிருச்சு. அந்த மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவங்களை வந்து எனக்கு மட்டும் ரிப்போர்ட் பண்ணி கெட்ட பேர் வரக்கூடாது, இவ்வளவுதான். பிரமாதமான ஆட்சி அமைச்சிடலாம். அப்ப வந்து இதுதான் ரெண்டு கட்சியும் வேண்டாங்க தான் எனக்கு அதிகமா கேக்குறீங்க. அப்ப வந்து யாராவது சொல்றாங்க திமுக வேண்டாம் தானே சொல்றேன். திமுக 5 வருஷம் ஆட்சியில் இருக்கு, எனக்கு ஆன்டி இமேஜ் பாக்குறேன். திமுக ஆட்சி வேண்டாம் தான் சொல்லணும், ரெண்டு கட்சி வேண்டாம் ஏன் சொல்றாங்க? கலைஞர் ரொம்ப வந்து ரொம்ப கவலையோட சொன்னார். அப்ப ஜெயலலிதா ஆட்சி இருந்த பீரியட்ல ஜெயலலிதா ஆட்சியவையோ அதிமுக திட்டுறவங்க சேர்த்து எங்களையும் திட்டுறாங்க. திமுக சரியில்லை, ஏடிஎம்கே டிஎம்கே சரி, எங்களை சேர்த்து திட்டுறாங்க. அப்ப ரெண்டு கட்சி எப்படி ஒன்னாயிருச்சு ஏன் பாக்குறாங்க? அப்ப அதை டிஃபரன்சியேட் நம்ம எப்படி பண்ணிக்கிறது அவங்க பார்க்கணும். நம்ம வந்து ரெண்டு கட்சி ஒண்ணு இல்ல, நம்ம வந்து ரெண்டு வேற அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நாளை யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் வந்து இல்ல என்னுடைய செயல நல்ல ஆட்சி கொடுக்குறேன் அப்படி கிளம்பினா தான் சமாளிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நிச்சயமா யாராலும் சேலஞ்சுதான். விஜய்க்கு விழுந்திருக்கக்கூடிய 100 வாக்கோ 150 வாக்கோ 1 லட்சம் வாக்கோ 1 கோடி வாக்கோ அது இந்த ரெண்டு கட்சிகளும் வேண்டான்னு கிடைச்ச வாக்கு. சரிங்களா? அப்ப ரெண்டு கட்சியும் வேண்டாம்னு 5.5 கோடி வாக்காளர்ல 1 கோடி பேர் யோசிக்கிறாங்க அப்படின்னா அப்ப இவர்கள் தான் மீள் பார்வை பண்ணணும். நம்மகிட்ட என்ன சரியில்லைன்னு இவங்க வந்து வெளியே போய் ஒரு ஆள் தேடிட்டு இருக்காங்க. ஒரு புதுசா வந்த கட்சி திரு எடப்பாடி பழனிசாமியோட உழைப்புல 10ல் 1 கூட திரு விஜய் போட்டிருக்க மாட்டார். திரு ஸ்டாலினோட உழைப்புல 50ல் 1 கூட போட்டிருக்க மாட்டார். அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா சார்? எதுங்க அந்த அளவுக்கு உழைப்பு போடாம ஒரு கட்சி? அது தேவையில்லைங்க. எனக்கு ஓட்டு, எனக்கு வந்து வீடு தேடி சாப்பாடு கொடுக்குறீங்க. நீ காலைல 5 மணிக்கு ஏன் எந்திரிக்கல, ஏன் சண்டைக்கு வர்றீங்க? எனக்கு சாப்பாடு கிடைக்குது, நான் வாங்கிட்டு வந்த வரோம். உங்களை பிடிக்கல, எனக்கு கொடுக்குறாங்க, நீ அதை ஏன் செய்யலன்னு ஏன் கேட்பீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சானா நான் வந்து எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், நீ ஏன் பட்னியா கிடைக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு சாப்பாடு சாமி கொடுக்குது. அப்ப வந்து விஜய்க்கு ஒரு லக் இருக்குது, ஃபேவர் இருக்கு. அது விஜயோட உழைப்பினால் கிடைத்தது இல்ல, இவர்கள் மீது உள்ள அதிருப்தினால கிடைச்சதுன்னு சொல்ல வரும். அப்ப இவர்கள் அதிருப்தியில வராம இருக்குன்னா அது விஜய்க்கு தேவையில்லை. யாரோ ஒருத்தர் வந்து உங்களுடைய ஆட்சி படைச்சிட முடியும், உங்களுடைய கட்சி ஆட்சி, நீங்க வந்து இவ்வளவு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கீங்க, தமிழ்நாடு முழுக்க ஆள் வச்சிருக்கீங்க, களியக்காவில இருந்து திருவள்ளூர் வரைக்கும் ஆள் இருக்கு. எனக்கு விஜய்க்கு வந்து பேர் சொல்ல முடிய ஒரு ஆள் இருக்கு. நீங்க வந்து மதுரை மாவட்ட செயலர் யாரும் சொல்லுவீங்க? ஆட்டோ டிரைவரை நான் வந்து மாவட்ட தலைவரா வச்சிருக்கேன்றார் விஜய். அப்ப ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் உங்க கட்சி ஆட்டி படைச்சிட முடியும்னா வேர் யூ ஆர். அப்ப ரெண்டு கட்சியிலுமே மீள் பார்வை பண்ணி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாப்பிள்ள நமக்குள்ள உள்குத்து பண்ணிக்கூடங்கிற மாதிரி இல்லாம அப்ப மக்கள் எதனால இந்த அதிருப்தி அடைஞ்சாங்க, ஏன் ஏடிஎம்கே வேண்டாம் டிஎம்கே வேண்டாம் முடிவு பண்ணாங்க அப்படின்னு அவர்கள் மீள் பார்வை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஓவர் நைட்ல சரி பண்ண முடியும். அவர்கள் வந்து இது வந்து பெருசா அவங்களுக்கு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு, சிஸ்டம் இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க. சோ தே கேன் ரீவேம்ப் தேர் ஓன் பார்ட்டி இமிடியட்லி. அதுல கோர்ஸ் கரெக்ஷன்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அது செஞ்சுட்டாங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியும். இல்லைன்னா அந்த எண்ணிக்கை தொடர்ந்து விழுந்து கொண்டே. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், 2019, 21, 24 3 தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வாங்கின வாக்குடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. பெர்சன்டேஜ்ல வாங்கின வாக்கு ஏன் குறையுதுன்னு கேட்கிறேன். கூட்டிட்டுல போகணும். அப்ப இதேதான் அதிமுக நிலைமை. அவங்கள வந்து விமர்சனம் பண்றாங்க, இத்தனை எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. ஏன் அப்ப வந்து டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே ஒரு மாற்று தான் வந்திருக்கணும், ஏடிஎம்கே வேண்டாம்னா டிஎம்கே தானே வந்திருக்கணும். 2 பேரும் வேண்டாம் ஏன் வந்துச்சு? இது 2 பேரும் சிந்திக்க வேண்டிய பாயிண்ட். ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகள், அதற்கான பதில்கள். மீண்டும் நாளைய 7 நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.